ஹாய் எவ்ரிவன். இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 6ஓட சப்ளிமெண்ட்ரி ரீடர் பால்ராம் கதாவோட 11th சாப்டர் பார்க்க போகிறோம். லங்கா விஜய். ஸோ லங்கா விஜய்னா வின் ஓவர் லங்கா, எப்படி வந்து அவங்க லங்காவுக்கு போய் ராவனை வந்து வின் பண்ணாங்க. ஸோ போன சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து லங்கா வார்க்கு வந்து அவங்க ராம், லக்ஷ்மண், சுக்ரீவ் எல்லாருமே எப்படி ஃபுல் நைட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வாங்க பார்க்கலாம். लंका कूच की तैयारियां रात भर चलती रही, सभी तत्पर सभी उद्यत. ஸோ லங்கா மார்ச், லங்கா போகிறதுக்கு வந்து ஃபுல் நைட் வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப ரெடியாக இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப குவிக்காக இருந்தாங்க. அண்ட் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வில்லிங்காக இருந்தாங்க. सुबह कूच से पहले सुग्रीव ने वानरों को संबोधित किया युद्ध के बारे में. ஸோ மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சுக்ரீவ் வந்து அவரோட சேனையை வந்து வானர் சேனையை வந்து அட்ரஸ் பண்ணார். அண்ட் युद्ध पति सिला विषयங்கள் शेयर பண்ணுறாரு. कहा युद्ध भयानक होगा, इसमें केवल वही सैनिक जाएंगे जो शारीरिक और मानसिक रूप से स्वस्थ हों, जो दुर्बल है यही रुक जाएं. and அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யுத்தம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து கலந்துக்கிறவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த மாதிரி சைனிக், அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் மட்டும்தான் யுத்தத்தில் கலந்துக்கலாம். யார் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அவங்க வந்து கலந்துக்க தேவையில்லை. वानर सेना को युद्ध के नियम बताए गए, रक्षा और आक्रमण के तरीके. அண்ட் ஆல்சோ அவர் வந்து அவரோட சேனைக்கிட்ட வந்து யுத்தோட ரூல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணார். எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், எப்படி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட வானர் சேனாக்கு வந்து அவர் ஷேர் பண்ணார். சேனா கிஷ்கிந்தா சே தஹாடத்தி கரஜ்தி கில்காரியா பர்த்தி ரவானா ஹுய். ஸோ வானர் சேனா வந்து கிஷ்கிந்தாலேருந்து வந்து கத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனாங்க. राम लक्ष्मण और सुग्रीव की जयकार से आकाश गूंज उठा. ஸோ அந்த வானர் சேனை வந்து லக்ஷ்மண், ராம், சுக்ரீவ் எல்லாரையும் ப்ரேஸ் பண்ணிகிட்டே ஜெய் ஜெய் சொல்லிகிட்டே வந்து அங்கேருந்து கிளம்புனாங்க. லாக்கோ வானர் தே, சாரோ ஓர் கோலாஹல். ஸோ அங்கே வந்து லட்சக்கணக்கான வானர்கள் இருந்தாங்க. நாலா பக்கம் வெறும் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. வே பேடோ பஹாடோ கோ ரோந்தத்தே சலே ஜா ரஹே தே. இவங்க எல்லாருமே வந்து மரங்கள், மலைகள் எல்லாத்தையும் வந்து மிதிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டே இருந்தாங்க. இஸ்கா நேத்திருத்துவ நல் கர் ரஹே தே சுக்ரீவ் கே சேனாபதி. அண்ட் இந்த டீமை வந்து லீட் பண்ணி நேத்திருத்துவனா லீட் பண்ணுறது, இது யார் லீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல், அவர் தான் வந்து சுக்ரீவோட சேனாபதி, தளபதி. जामवंत और हनुमान सबसे पीछे थे, यह सेना की रणनीति का हिस्सा था. ஸோ அண்ட் ஜாம்வந்த் அண்ட் ஹனுமான் வந்து எல்லாரை விட கடைசியாக வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருந்தது. रणनीतिना स्ट्रैटेजी. दिन रात चलकर सेना ने महेंद्र पर्वत पर डेरा डाला. ஸோ நைட்டு பகலுமாக நடந்து வந்து அந்த சேனை வந்து எங்கே வந்துச்சுன்னா மகேந்திர பர்வத்தில் வந்து அங்கே ஸ்டே பண்ணாங்க. वही पर्वत जहाँ से हनुमान ने छलांग लगाई थी. இது வந்து அதே மலை தான், அதே பர்வத் தான் ஹனுமான் வந்து லங்கா போகிறதுக்கு அங்கேருந்து தான் அவர் ஜம்ப் பண்ணார். समुद्र निकट ही था, सेना पर्वत पर सेना का ध्वज लगाया गया. ஸோ அங்கேருந்து வந்து கடல் ரொம்ப பக்கத்துலேயே தான் இருந்தது. அந்த மலை மேலே இவங்க வந்து அவங்க சேனையோட ஃப்ளாகை வந்து பறக்க விட்டாங்க. தம்பு லகாயே பதாக்காயே ஹவாமே லெஹரா ரஹி தி. ஸோ தம்புனா டென்ட்ஸ். ஸோ டென்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த அவங்களோட ஃப்ளாக் வந்து இப்போ காற்றுல பறந்துட்டே இருந்தது. உதர் லங்கா மே கல்பலி மச் கை தி, ராட்சஸோமே பேச்சானி தி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லங்காவில் வந்து ஒரு சலசலப்பு இருந்தது. எல்லா ராட்சஸும் வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. உன்கே மன்மே டர் பேட் கயா தா ராம் கி சக்தி கோ லேக்கர். ஸோ எல்லார் மனசுலேயே வந்து ஒரு பயம் இருந்தது ராமோட சக்தியை நினச்சி. ஜிஸ்கா தூத் லங்கா மே ஆக் லகா சக்தா ஹை வ ஸ்வயம் கித்னா சக்திசாலி ஹோகா, நகர் மே சர்ச்சா கா விஷய் யஹி தா. ஸோ ஹனுமான், ராமரோட தூத் வந்து ஹனுமான், அவர்னால வந்து லங்காவில் வந்து தீ வைக்க முடிஞ்சுது. ஸோ அவரே இவ்வளோ சக்திசாலியாக இருக்காருன்னா ராம் எவ்வளோ சக்திசாலியாக இருப்பார். இதுதான் வந்து எல்லாருமே சிட்டியில் எல்லா லங்கா மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேக்கின் ராவன் இஸ்ஸே அன்பிக்ய தா, உசே கौन बताता, किसी में इतना साहस नहीं था. பட் ராவன் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படல. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குதுன்றது அவருக்கு தெரியவே இல்லை. அண்ட் இதை பற்றி அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் யாருக்கும் அங்கே தைரியமும் இல்லை. ये चर्चाएं विभीषण ने सुनी, नगर की हताशा उनसे देखी नहीं गई. ஸோ சிட்டிக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாமே விபீஷன் கேட்டார். அண்ட் மக்கள் வந்து இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறது வந்து அவரால் பார்க்கவே முடியல.
ऐसी हताश सेना युद्ध नहीं कर सकती, उसकी पराजय நிச்சித் है. ஸோ அவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு விரக்தியாக இருக்கிற சேனை வந்து கண்டிப்பாக யுத்தம் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து அவங்க இந்த மனநிலைமையில் வந்து அவங்க யுத்தம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தோத்துருவாங்க. பராஜயனா டு லூஸ். फिर रावण के पास गए उसे सही स्थिति बताने समझाने. ஸோ அதனால வந்து விபீஷன் வந்து ராவன் கிட்ட போயிட்டு இருக்கிற நிலைமையை சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போனார், அவரை புரிய வைக்கிறதுக்கு. ராம் से युद्ध न किया जाए, उन्होंने कहा आप सीता को लौटा दें. ஸோ அவர் போய் என்ன சொல்கிறாருன்னா, ராம் கிட்ட நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க, சீதாவை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. சப்கா கல்யாண் இசி மே ஹை, சீதா மில் ஜாயகி तो वे आक्रमण नहीं करेंगे. ஸோ எல்லாருக்குமே நல்லது இதுதான், நீங்கள் வந்து சீதாவை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. रावण ने विभीषण की बात अनसुनी कर दी, उन्हें अपने कक्ष से निकाल दिया. ஸோ ராவன் வந்து விபீஷன் சொல்கிறத கேட்கவே இல்லை, அவரை வந்து ரூம்லேருந்து வெளியே அமுச்சிட்டார் அவர். क्रोध में वह स्वयं भी उठकर चल पड़ा सभा कक्ष की ओर. ஸோ அவர் வந்து கோவத்தில் எழுந்து வெளியே போயிட்டாரு டுவர்ड्स द मीटिंग रूम. उसे राम के समुद्र तट पर पहुंचने का समाचार मिल चुका था. அண்ட் ராம் வந்து கடல் கிட்ட வந்துட்டாருன்ற இன்ஃபர்மேஷனும் அவருக்கு இப்போ கிடைச்சிருச்சு. सैनिकों ने राम की सेना की पताकाएं दूर से देख ली थी. ஸோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ராமோட பத்தாக்காயனா ஃப்ளாக், ஸோ தூரத்துலேருந்து வந்து அவங்களோட ஃப்ளாக் அங்கே பறந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. அதனால அவங்க வந்து ராவன் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. விபீஷன் राम के पीछे चलते रहे, बोलते रहे सीता आपके गले में बंधा सांप है, वह आपको डस लेगा. ஸோ விபீஷனும் வந்து ராவன் பின்னாடியே வந்து நடந்துகிட்டே வந்து சொல்கிறாரு, சீதா வந்து உங்கள் கழுத்தில் இருக்கிற ஒரு பாம்பு மாதிரி, கண்டிப்பாக அது வந்து உங்களை கொத்திரும். इसे छोटी बात मत समझिए लंकाधिराज, ये संकेत महाविनाश के हैं. அண்ட் இது வந்து ஒரு சின்ன விஷயம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்து லங்காதிராஜ் இது வந்து ஒரு பெரிய விஷயம், இது ஏதோ வந்து ஒரு பெரிய அழிவுக்கு வந்து ஒரு நமக்கு வந்து அறிகுறி மாதிரி. मैं अब भी कहता हूँ सीता को लौटा दीजिए, लंका बच जाएगी. நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சீதாவை திருப்பி கொடுத்துருங்க, நம்ம லங்காவை வந்து காப்பாற்றிக்கலாம். तुम मेरे भाई नहीं शत्रु हो, मेरे शत्रु के शुभचिंतक हो. ராவன் का क्रोध भटक उठा. ஸோ அவர் சொல்கிறார், ராவன் வந்து கோவத்தில் சொல்கிறார், நீ என்னோட தம்பியே இல்லை, நீ என்னோட எனிமி, நீ என்னோட எனிமியோட வந்து வெல் விஷர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. நிக்கல் ஜாவ் யஹாं से, मुझे तुम्हारा साथ नहीं चाहिए, நீ இங்கேருந்து போயிடு, நீ வந்து என் கூட இருக்கணும்னு அவசியமே இல்லை. रावण सभागार की ओर मुड़ गया, विभीषण पीछे, दोनों के रास्ते अलग हो गए. ஸோ சபாகார்ன்றது ஆடிட்டோரியம், ஸோ டெய்லி சபை நடக்கிற இடம். ஸோ ராவன் வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டாரு, திரும்பிட்டாரு. விபீஷன் வந்து பின்னாடியே நடந்து வந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு ரெண்டு பேரும் இப்போ அவங்கவுங்க வழி தனித்தனி வழியாக போயிட்டாங்க. विभीषण उसी रात लंका से निकल गए 4 सहायकों के साथ, उन्होंने राम के पास जाना ठीक समझा. ஸோ விபீஷன் வந்து அதே நைட்டு வந்து என்ன பண்ணார், லங்காலேருந்து கிளம்பிட்டாரு. 4 சகாயக்கனா 4 ஹெல்பர்ஸ் கூட அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அவர் வந்து ராம் கிட்ட போகிறது தான் இப்போ கரெக்டான டெசிஷன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ராம் கிட்ட போயிடுறாரு. அவர் समुद्र पार रावण के शिविर में अचानक खलबली मची, एक वानर चिल्लाकर सबको सावधान कर रहा था. ஸோ கடல் ஓரத்தில் வந்து ராம் இருக்கிற கேம்பில் வந்து சடன்லி வந்து எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு வானர் வந்து கத்திக்கிட்டே வந்து எல்லாரையுமே வந்து உஷாராக இருக்க சொல்கிறாராம். हमारे शिविर में राक्षस आ गए हैं. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, நம்ம கேம்பில் ஒரு ராட்சஸ் வந்துட்டான். विभीषण कुछ दूर खड़े थे, वानरों ने उन्हें सुग्रीव के सामने पेश किया. ஸோ விபீஷன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தார். அவரை அங்கே இருக்கிற வானர் எல்லாம் வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து சுக்ரீவ் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. वानर राज, मैं लंका के राजा रावण का छोटा भाई हूँ, मैं राम की शरण में आया हूँ, आप मुझे उनके पास पहुँचा दें. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வானராஜ், ஹே சுக்ரீவ், நான் வந்து லங்காவோட ராஜா ராவனோட சின்ன தம்பி, நான் வந்து ராம்கிட்டேயே வந்துட்டேன், நீங்கள் என்னை வந்து ராம்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. विभीषण के चेहरे पर डर नहीं था, विश्वास था. शब्दों में षड्यंत्र नहीं था, कातरता थी. விபீஷன் இது சொல்லும் போது வந்து எந்த விதமான பயத்தோட சொல்லலை, ஒரு நம்பிக்கையோட சொன்னார். அண்ட் அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து எந்த விதமான ஏமாத்துற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவர் சொல்கிறது வந்து அவர் சொல்லிட்டாரு. याचना थी, सुग्रीव को उनकी बात पर फिर भी भरोसा नहीं हुआ. ஸோ விபீஷன் பேசும்போது வந்து அவர் ரொம்ப கெஞ்சற மாதிரி இருந்தது, ஒரு பொலைட்னஸ் இருந்தது அவரோட வார்த்தைகளில். பட் இருந்தாலும் வந்து சுக்ரீவுக்கு அவர் சொல்கிறதுல வந்து நம்பிக்கையே இல்லை. मेरा नाम विभीषण है, रावण ने मुझे लंका से निकाल दिया. ஸோ என்னோட நேம் வந்து விபீஷன், ராவன் வந்து என்னை லங்காலேருந்து துரத்திட்டான். मैंने उससे सीता को लौटाने की बात कही थी, क्रोध और अहंकार में चूर रावण ने मुझे सभा में अपमानित किया.
ஸோ நான் வந்து அவர்கிட்ட சீதாவை திருப்பி கொடுக்கறத பற்றி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அகங்காரத்தில் ஃபுல்லாக ராவன் வந்து என்ன சபையிலே வந்து அவமானப்படுத்திட்டான். मैं प्राण बचाकर आया हूँ, एक बार राम से मिलवा दे, मैं उनसे कुछ कहना चाहता हूँ. ஸோ நான் வந்து என்னோட உயிரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். ஒரே தடவை வந்து நீங்கள் ராம்கிட்ட என்னை மீட் பண்ண வச்சுருங்க, நான் அவர்கிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். சுக்ரீவ் ராம் கே பாஸ் கை, மன் மே ஷங்கா அப் பி थी. ஸோ சுக்ரீவ் வந்து ராம் கிட்ட போகிறாரு. இப்பயுமே அவரோட மனசில் ஒரு டவுட் இருந்தது. அங்கத் பி உசே சந்தேக கி திருஷ்டி சே தேக் ரஹே தே. ஸோ ஈவன் அங்கதுமே வந்து அவரை ஒரு சந்தேகமாக தான் பார்த்துட்டு இருந்தார். ராம் நே பாத் சுனி और कहा, ராம் எல்லா விஷயத்தையும் கேட்டார். அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, हमें विभीषण को स्वीकार करना चाहिए, நம்ம வந்து விபீஷனை ஏற்றுக்கணும். मैं शरण में आए व्यक्ति को कभी निराश नहीं करता, यह मेरी नीति है. विभीषण को ஆதர் சே அந்தர் லாயே. அண்ட் என்னை தேடி வந்த யாராக இருக்கிறோமே நான் அவங்கள வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். நிராஷனா டிஸப்பாயிண்ட். அண்ட் இதுதான் என்னோட பிரின்சிபல். நித்தியனா பிரின்சிபல். விபீஷனை வந்து ஃபுல் ரெஸ்பெக்ட் வந்து அவரை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. விபீஷன் ராம் கே பாஸ் பहुंचे, ராம் ने उनका सत्कार किया. ஸோ விபீஷன் வந்து ராம் கிட்ட வந்தார். ராமும் வந்து அவரை ஃபுல் மரியாதையோட அவரை வெல்கம் பண்ணாங்க. லங்கா கா சமாச்சார் பூச்சா. அண்ட் லங்கா பற்றி நிறைய விஷயங்கள் அவர் கேட்டார் ராம். ஜல்தி ஹி விபீஷன் ராம் கே விஸ்வாஸ் பாத்திர பன் கயே. ஸோ சீக்கிரமாக வந்து விபீஷன் வந்து ராமோட ஒரு நம்பிக்கையான ஆளாக மாறிட்டார். उन्होंने लंका की बहुत सी जानकारी राम को दी. ஸோ விபீஷன் வந்து லங்கா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ராம் கிட்ட ஷேர் பண்ணார். ராவण और उसके योद्धाओं की शक्ति के बारे में बताया. एंड ஆல்சோ ராவன் அண்ட் அவர் கூட இருக்கிற யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, அந்த விஷயத்தை பற்றி யார் சக்திசாலியான ஆளுங்க, அந்த விஷயம் எல்லாம் கூட ராம் கிட்ட ஷேர் பண்ணார். कहा, रावण पर विजय प्राप्त करने के लिए बल और बुद्धि दोनों की आवश्यकता है. அவர் என்ன சொல்றாருன்னா, ராவணனை நீங்கள் வின் பண்ணணும்னா கண்டிப்பாக உனக்கு பவர் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுமே அவசியம். விபீஷன் तुम चिंता मत करो, राक्षस मारे जाएंगे, लंका की राजगद्दी तुम्हारी होगी, भविष्य तुम्हारा है, राम ने कहा. ஸோ ராம் என்ன சொல்கிறாருன்னா, விபீஷன் நீ கவலைப்படாதே, கண்டிப்பாக அங்கே இருக்கிற ராட்சசங்களெல்லாம் நாங்கள் கொண்டுடுவோம். அண்ட் லங்காவோட ஃப்யூச்சர் நீ தான், கண்டிப்பாக லங்காவோட ராஜா நீயாவாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரி ராம் வந்து விபீஷனை கன்சோல் பண்ணுறாரு. राम की सेना के सामने एक बड़ी चुनौती थी, समुद्र, उसे कैसे पार करें. ஸோ ராமோட சேனைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சேலஞ்சே வந்து கடல் தான். அந்த கடலை வந்து எப்படி அவங்க க்ராஸ் பண்ணுறது, அதுதான் பெரிய சேலஞ்ச். राम ने समुद्र से विनती की, 3 दिन बैठे रहे कि समुद्र रास्ता दे दे. ஸோ ராம் கூட வந்து கடல் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். அண்ட் 3 நாள் வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தார், கடல் வழி கொடுக்கும்னு சொல்லிட்டு. வ நஹி மானா தோ ராம் கோ क्रोध आ गया. ஸோ கடலும் வந்து ராம் சொல்கிறத கேட்கலன்ற பட்சத்தில் வந்து ராம்க்கு கோவம் வந்துருச்சு. राम का क्रोध देखते हुए समुद्र ने उन्हें सलाह दी, आपकी सेना में नल नाम का एक वानर है, वह पुल बना सकता है. ஸோ ராமோட கோவத்தை பார்த்து வந்து கடல் வந்து ராம் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குது. என்னென்னா, உங்களோட டீம்லேயே உங்களோட சேனையிலே வந்து ஒரு நல்ன்ற ஒரு வானர் இருக்காங்க, அந்த வானருக்கு வந்து அந்த பாலம் எப்படி கட்டணுன்றது தெரியும். உஸ்ஸே வானர் சேனா பார் உத்தர் ஜாயகி. ஸோ அவனால் வந்து அந்த பாலத்தை கட்ட முடியும். அண்ட் கட்டிட்ட பிறகு உங்களோட வானர் சேனை வந்து அது மேலேருந்து நடந்து கடந்து போகலாம் கடலை அப்படின்னு கடல் சொல்லுது. नल ने अगले ही दिन काम प्रारंभ कर दिया, पुल बनने लगा. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நல் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் பாலம் கட்டுற வேலையும் நடந்துட்டு இருந்தது. வானர் கங்கட் பத்தர் ஷிலாயே லாத்தே ரஹே, நல் புல் பனாத்தே ரஹே. ஸோ அவங்க கொடுக்குற வானர் எல்லாமே வந்து கல் மண் எல்லாமே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லும் வந்து பாலம் கட்டிட்டு இருந்தார். 5 दिन में पुल तैयार हो गया, समुद्र को 2 टुकड़ों में बांटता हुआ. ஸோ வித்தின் 5 days வந்து அந்த பாலம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கடலையே வந்து 2 பாகமாக பிரித்த மாதிரி இருந்தது. उसका घमंड चूर करता हुआ सबसे पहले विभीषण पुल से उस पार गए. ஸோ அதை பார்க்கும்போது அந்த கடலோட ஈகோவே உடைச்ச மாதிரி இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு அதில் நடந்து போனது ஃபஸ்ட்டு யாருன்னா விபீஷன் தான். அந்த பாலை வந்து க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனார். पीछे पीछे वानर सेना का अगला शिविर दूसरे तट पर बना. ஸோ அவங்க பின்னாடியே வந்து விபீஷன் பின்னாடியே வந்து மற்ற இருக்கிற மிச்சம் இருக்கிற வானர் சேனாவை கூட அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி கடலுக்கு அந்த பக்கம் போனாங்க. அங்கே போயிட்டு வந்து அவங்க ஷிவிர் கட்டினாங்க. நெக்ஸ்ட் ஷிவிர் அதாவது கேம்ப், புதுசாக கேம்ப் அந்த பக்கம் கட்டப்பட்டது.